வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது அதிமுக, சமீபத்துல சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. வாங்க அந்த சர்ப்ரைஸ் அறிவிப்புகள்ல என்னென்ன இருக்குன்னு விளக்கமா பார்க்கலாம். அதிமுகவோட இந்த சர்ப்ரைஸ் அறிவிப்புல அப்படி என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கு? அது யாருக்கெல்லாம் எப்படி பயனளிக்கும்? வாங்க ஒண்ணு ஒண்ணா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான். அவங்கள மனசுல வச்சு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான வாக்குறுதியே இதுதாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகைங்கிற பேர்ல ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய தொகை கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்க. அந்த தொகை எவ்வளோன்னு கேக்குறீங்களா? சரியா 10,000 ரூபாய். ஆமாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன் டைம் பேமெண்டா 10,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, குடும்பங்களுக்கு இதெல்லாம் சரி. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள். குறிப்பா வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாசம் மாசம் உதவித்தொகை தர்றதா ஒரு திட்டம். சோ இந்த உதவித்தொகைய ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட படிப்புக்கு ஏத்த மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 2,000 ரூபாயும், அதுவே +2 வரைக்கும் படிச்சவங்களுக்கு மாசம் 1,000 ரூபாயும் உதவித்தொகையா கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. சரி, குடும்பங்கள் இளைஞர்கள் முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க போறது தமிழ்நாட்டோட 2 முக்கியமான பாரம்பரிய தொழில் செய்யறவங்கள பத்தி. அதாவது மீனவர்கள் மற்றும் நெசவாளர்கள். ஃபர்ஸ்டா மீனவர்கள். உங்களுக்கு தெரியும், வருஷா வருஷம் மீன்பிடி தடைக்காலம்னு ஒண்ணு வரும். அந்த டைம்ல அவங்களுக்கு கொடுக்கற நிவாரண தொகைய ஏத்த போறதா சொல்லிருக்காங்க. பாருங்க, இப்ப தற்போதைக்கு 8,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அத 12,000 ரூபாயா ஏத்த போறாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட 50% ஜாஸ்தி. இது ஒரு பெரிய விஷயம்தான். மீனவர்கள் மாதிரியே அடுத்து நெசவாளர்களுக்கும் ஒரு சூப்பரான அறிவிப்பு இருக்கு. அவங்களுக்கு தொழில் செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கரண்ட். அதுல ஒரு பெரிய சலுகை அறிவிச்சிருக்காங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு இப்ப 300 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுக்கறாங்க. அத 450 யூனிட்டா மாத்த போறாங்க. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டா அதிகரிக்க போறாங்க. இது அவங்களோட உற்பத்தி செலவு குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இப்ப நம்ம நகர பகுதிகளுக்கு வர்றோம். அங்க இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் ஒரு பெரிய வாக்குறுதி காத்துட்டு இருக்கு. அது அவங்க வாங்கின கடனை பத்தினது. இதுதாங்க ஹைலைட். முழுமையான கடன் தள்ளுபடி. அதாவது சிட்டில ரோட்டோரமா கடை வச்சிருக்கிற சின்ன வியாபாரிங்க கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனை மொத்தமா தள்ளுபடி செஞ்சிடுவோம்னு சொல்லிருக்காங்க. சரி, அடுத்த வர்ற அறிவிப்பு நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது பொங்கல் பரிசு. ஒவ்வொரு பொங்கலுக்கும் நமக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க இல்லையா? அந்த பொங்கல் தொகுப்போட சேர்த்து இனிமே கையில பணமாவும் ஒரு பரிசு கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? கரெக்டா 1,000 ரூபாய். இனி ஒவ்வொரு பொங்கலுக்கும் அந்த பொருள் மூட்டையோட சேர்த்து இந்த 1,000 ரூபாயும் கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா ஒரு தடவை பார்த்துடலாம். குடும்பங்களுக்கு நேரடியா பணம், வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாசம் மாசம் உதவித்தொகை, மீனவர்கள் நெசவாளர்களுக்கு சலுகைகளை அதிகம் பண்ணிருக்காங்க. அப்புறம் சிறு வியாபாரிகளோட கடனையே தள்ளுபடி செய்றாங்கன்னு பலரையும் கவர் பண்ற மாதிரி இருக்கு இந்த அறிவிப்புகள். இப்போ நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாதிரி பண பலன்களை மையமா வச்ச வாக்குறுதிகள் மக்களோட ஓட்ட எந்த அளவுக்கு மாத்தும்? இது உண்மையிலே தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?